உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசணும். குறிப்பாக நாட்டில் நடக்கிற விஷயங்கள் ரொம்பவும் அச்சுறுத்தக்கூடியதாகவும் கவலை அளிக்கக்கூடியதாகவும் தெரியுது. ஏராளமாக அது மாநிலங்கள் நடக்கும் சரி, மத்திய ஒன்றியத்தில் நடக்கணும் சரி. அதில் குறிப்பாக மகாராஷ்டிராவில் ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். அது என்ன சட்டம்னா, ராம பக்தியை கட்டாயமாக்கும் சட்டம். உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம். அதை பற்றி நம்ம பின்னால் பேசுவோம். அந்த சட்டத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால், இன்றைக்கி வட மாநிலங்களில் ராமர் கோயிலை ஒட்டி அயோத்தியில் நடந்திருக்கிற கொள்ளை தான் இன்றைக்கி பெரிய விவாத பொருளாக மாறி இருக்குது. அதில் வட இந்தியாவில் குறிப்பாக அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடக்க போகுது. இப்போ இந்த தேர்தலில் ராமர் கோயிலில் நடந்திருக்கிற கொள்ளை என்ன பாதிப்பை ஏற்படுத்துமோங்கிற பீதியில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ இந்த ராமர் கோயிலில் முதல்ல ஒரு 1500 கோடி கொள்ளை நடந்ததாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா 3000 கோடினாங்க. அப்புறம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொன்னார்னா 5000 கோடி கொள்ளை அப்படின்னாரு. அப்புறம் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சமாஜ்வாதி கட்சியினுடைய அகிலேஷ் யாதவ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ராம் கோபால் யாதவ், அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், அயோத்தியை ராமர் கோயிலை மையப்படுத்தி 20,000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். இப்போ என்ன நடக்குதுன்னு பத்திரிகையில் நம்மளாம் பார்த்துருக்கோம். அந்த உண்டியல் எண்ண 8 பேரை, இந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய உண்டியல் எண்ணுகின்ற அலுவலர்கள் ஒரு 8 பேரை மட்டும் கைது பண்ணி உள்ளர வச்சுருக்கிறாங்க. அந்த ராமர் கோயில் ட்ரஸ்டினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஆர்எஸ்எஸ்கார், முழுநேர ஆர்எஸ்எஸ்கார் பிரச்சாரக் சம்பத் ராய் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இந்த கொள்ளைக்கு மூளையாக இருந்த அனில் மிஸ்ராங்கிறவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த 15 பேர் கொண்ட ராமர் கோயில் ட்ரஸ்ட்டை நியமித்த அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்னுடைய மோகன் பகவத்தும் நம்முடைய பிரதம மந்திரி மோடியும் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் எல்லாரும் கேட்குறாங்க. யாரும் வாயை திறக்கிறது மாதிரி தெரியல. ஏன் திறக்கிறது மாதிரி தெரியலன்னா, இதில் ஒரு மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்குது. நேற்றைக்கு முந்தா நாள், போன வருஷம், அதுக்கு முதல் வருஷம் அல்ல, அல்லது ராமர் கோயில் கட்டியதற்கு பிறகு அல்ல, 1989 விஸ்வ ஹிந்து பரிஷத் கொள்ளையை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ராமன் பேரை சொல்லி பாரதிய ஜனதா கட்சி தனியாக வசூல் பண்ணியிருக்கான், விஸ்வ இந்து பரிஷத் தனியாக வசூல் பண்ணியிருக்கான், ஆர்எஸ்எஸ் தனியாக வசூல் பண்ணியிருக்கான். இப்படி 3 பேரும் தனித்தனியாக வசூல் வேட்டை நடத்தியிருக்கிறாங்க. இதை பற்றி அண்மையில் பிரபல பத்திரிகையாளர் ராஜ்தீப் சர்தேசாய் அவர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். நான் 1989 விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய சர்வதேச தலைவர் அவர் அசோக் சிங்காவில் போய் பார்த்து பேட்டி எடுத்தேன். அப்போ வசூல் பண்ணிட்டு இருந்தார். இப்படியெல்லாம் வசூல் பண்ணுறீங்களே, இதுக்கு ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். அந்த கேள்வியை கேட்டோன்னா அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இந்துக்களுடைய நம்பிக்கை, இந்துக்களுடைய மரியாதை நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா, என்ன நினச்சிக்கிட்டீங்க ஆய்வுன்னு என்ன தாண்டி குதிச்சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்காரன் பூரா பெரிய கொள்ளையில் ஈடுபட்டிருக்கான்னு சொல்லி ராஜ்தீப் சர்தேசாய் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மிகப்பெரிய கொள்ளையை இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் நடத்தி இருக்கிறது. எண்ணெயிலேருந்துன்னா 1989 கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே அவர்கள் இந்த கொள்ளையை நடத்தியிருக்கிறார்கள். எத்தனை 1000 கோடி கொள்ளை போயிருக்கிறது ராமனின் பேரால் என்று யாருக்கும் தெரியாது. ஏன்னா ராமன் பேரை சொல்லி இவங்க அதிகாரத்துக்கு வந்தாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க. இந்தியாவில் பல மாநிலங்கள் அதிகாரத்திற்கு வந்தார்கள் ராமன் பேரை சொல்லி. அப்படி ராமன் பேரை சொல்லி வந்தவர்கள் ராமனையாவது மரியாதையாக விட்டாங்கன்னா, இல்லை ராமனையும் மொட்டையடிச்சிட்டாங்க. இப்போ அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த செய்திகள்லாம் நிறையா வருது, இப்படிலாம் கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு. இப்போ 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மோடி கோயிலை திறந்தார். அதாவது சாஸ்திர சம்பிரதாய விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, ஆகம விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இவரே பூசாரியாக இருந்து கோயிலை திறந்தார். அந்த கோயிலை திறந்த ஒரு நாள் செலவு 113 கோடி ரூபாய்ன்னு கணக்கு எழுதியிருக்கிறாங்க. இந்த 113 கோடி ரூபாயில் 8000 விருந்தினர்கள் வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டது மட்டும் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு சாப்பாடு போட்டிருக்கேன். அப்படின்னா ஒரு ஆளுக்கு 6000 ரூபாய்க்கு தின்னுருக்காங்க அப்படின்னு கணக்கு எழுதுகிறான். நம்ம ஊரில் பொதுவாக சொல்லுவாங்க, இந்த பொய் கணக்கு எழுதுகிறவனை பற்றி, ஆனைக்கு அல்வா வாங்கி போட்டேன், பூனைக்கு பொட்டுக்கடலை வாங்கி போட்டேன், குதிரைக்கு குழம்பு வச்சு ஊற்றினேன்னு சொல்லி பொய் கணக்கு எழுதுறதை பற்றி வேடிக்கையாக சொல்லுவாங்க.
அதை போல் இவர்கள் வந்து சாப்பாட்டுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ண, அதுக்கு செலவு பண்ண, வந்து பூஜைக்காக 10 கோடி ரூபா செலவு பண்ணேன் அப்படின்னு கணக்கு எழுதுறான். அடுத்தது ராமர் கோயில் திறந்து அதுக்கு அடுத்த வருஷம் 2025 போன வருஷம் நவம்பர் மாதம் ராம நவமிக்கு நான் வந்து ராமர் கோயிலில் வந்து கொடியேற்றுறேன்னு சொல்லி கொடியேற்று விழாவுக்கு 11 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க கொடி ஏற்றுறதுக்கு ஒரு நாளில். அப்படி ஏராளமான தங்கம், வெள்ளி, வைரம் என்று அவர்கள் மிகப்பெரிய கொள்ளையை நடத்தியிருக்கிறார்கள். இதுதான் இப்போ மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி போயிருக்கிறது. இப்போ இப்படி கொள்ளை அம்பலமானதற்கு பிறகு விஸ்வ இந்து பரிஷத்து ஆர்எஸ்எஸ்காரில் என்ன சொல்கிறேன்னா, இது இந்துக்களை பிளவுபடுத்துவதற்கு இந்த எதிரிகள் செய்கின்ற சதி என்று ஒரு புது கதையை வந்து அவுத்து விடுறாங்க. சரி, இவ்வளோ பெரிய பிரச்சனை அங்கே நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, இது நாடு முழுவதும் எல்லா கோயில்களையும் கொள்ளை நடக்கிறது வந்து அதிகரிக்கும் பொழுது, இப்போ சிக்கல் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அது ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத்து, பிஜேபிக்கு. இப்போ மகாராஷ்டிராவில் வந்து பிஜேபி தான் ஆளுங்கட்சியாக இருக்குன்னு நமக்கு தெரியும். ஃபட்னாவிஸ் இருக்கிறாரு. இப்போ அங்கே வந்து விதர்பா பகுதியில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ராம்டெக் மாவட்டத்தில் ஒரு ராமர் கோயில் இருக்குது. அந்த கோயில்லையே ஏதோ தப்பு நடந்திருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்குது. இப்போ ஏக்நாத் ஷிண்டே, மோடியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய சிவசேனை கட்சி, பிளவுபட்ட சிவசேனையுடைய தலைவர் ஏக்நாத் ஷிண்டே என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ நான் ராமர் கோயிலை கொள்ளையடிச்சிட்டு தான், அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கிற ராமர் கோயில் கொள்ளையடிச்சிட்டு தான் சொல்கிறாங்க. நான் வந்து அதை நிரூபித்தா நான் ராமனுக்கு முன்னாலே நான் வந்து தூக்கு போட்டு தொங்குறேன் அப்படின்னு வீராவேசம் பேசியிருக்காரு. அங்கே கொள்ளை நடந்திருக்குங்கிறது தெரியுது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அந்த விதர்பா பகுதியில் இருக்கக்கூடிய ராம்டெக் ராமர் கோயிலில் அந்த கோயில் நிர்வாகத்துக்கு ஒரு ட்ரஸ்ட் ஒன்றை தொடங்குவதற்கு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வருகிறார்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில். அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த ட்ரஸ்ட்டில் வந்து யாரெல்லாம் ட்ரஸ்டியாக இருப்பாங்களோ அவங்களாம் உண்மையான ராமபக்தியை நிரூபிக்க வேண்டும். நாங்கள் ராமனைத்தான் நம்புகிறோம், ராமன் மேலே தான் நாங்கள் விசுவாசமாக இருக்கிறோம்னு சொல்லி அஃபிடவிட், சோன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் என்று ஒரு சட்டம் கொண்டு வராங்களா. என்னடா அக்கிரமம் இது! இப்போ நான் வந்து ராமபக்தன் தான் அப்படின்னு வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டா நான் வந்து உண்மையான பக்தன் ஆகிடுவானா? சரி, இவன் தான் உண்மையான ராமபக்தன் தான் சொல்கிறதுக்கு வந்து என்ன ஆதாரம்? யார் அவனுடைய பக்தியை சோதிக்கிறது? இப்படி கோமாளித்தனமாக ஒரு சட்டம் கொண்டு வர்றா. என்னன்னு சொன்னால், உண்மையான ராமபக்தர்களை போட்டுட்டா அந்த கோயிலில் வர்ற பணமெல்லாம் பத்திரமா இருக்குன்னு இவங்க நம்மளுக்கு காது குத்துறானுங்க. ஏன்னா இப்போ ராமர் கோயிலில் கொள்ளடிச்ச போகிற ராம பக்தர்கள் தான், ராமன் பேரை சொல்லி கலவரங்களை நடத்தினவங்க தான், ராமன் பேரை சொல்லி ஏராளமான அக்கப்போரை பண்ணவங்க தான். பொழுதனைக்கு நாமம் போட்டுக்கிட்டு ராமான்னு கோவிந்தான்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க தான் அந்த கொள்ளையெல்லாம் அடிச்சிருக்கிறானுங்க. ஆகவே ஒரு ராம பக்தனாக இருப்பதனாலேயே அவன் அந்த நிர்வாகத்தில் போனால் சுத்தமாக இருப்பான், அதுக்கு நான் சட்டம் கொண்டு வரேன்னு சொல்லி காது குத்துறாங்களே. இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் வந்து எவ்வளோ பெரிய அயோக்கிய கும்பல் என்பதை அதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அதை பற்றி எதிர்கட்சிகளெல்லாம் இது வந்து மோசமான சட்டம், ஒரு மதசார்பற்ற வந்து நாட்டில் வந்து இப்படி ஒரு மத நம்பிக்கை உள்ளவர்கள் தான் வந்து நிர்வாகத்தில் வரணும்னு போடுறதெல்லாம் தப்புன்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை அப்படின்னு சொன்னால், எல்லா பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஆர்எஸ்எஸ்ஸும் விஸ்வ இந்து பரிஷத்து போன்ற இந்த இந்து மதவெறி அமைப்புகளெல்லாம் எல்லா கோயில்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தோடனே எல்லா கோயில்கள்லையும் வந்து கொள்ளை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சமீப காலங்களில் நடந்த கொள்ளையில் முக்கியமான பார்த்திங்கன்னா, காஷ்மீரில் இருக்கிற வைஷ்ணவ தேவி ஆலயம், அந்த ஆலயத்தில் பக்தர்களுடைய காணிக்கையை நாங்கள் வந்து வெள்ளி வேல் விற்கிறேன், அது விற்கிறேன், இது விற்கிறேன்னு சொல்லி 600 கோடி ரூபா கொள்ளையடிச்சிருக்கானுங்க. அது வெளியில் வந்திருக்குது. அப்புறம் சபரிமலை கேஸ் தெரியும். சபரிமலையில் வந்து சன்னதியில் வந்து நான் தங்க முலாம் பூசின தகடு வைக்கிறேன்னு சொல்லி அதில் பெரிய கொள்ளை நடந்திருக்கு. அது விசாரணையில் நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி பத்மநாப சுவாமி கோயிலையும் ஏராளமாக கொள்ளையடிச்சிருக்கிறானுங்க. காசி விஸ்வநாதர் கோயிலில் திருட்டு, திருப்பதியில் வந்து நெய் வாங்கினத்தில் ஊழல் பண்ணால் போலியான நெய்யை போட்டு வந்து வடை சுட்டான், வந்து லட்டு பிடிச்சான்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்னடன்னா 260 கோடி ரூபாய் நெய் வாங்கினத்திலே ஊழலுங்கிறான். அப்போ இப்படி எங்கே பார்த்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய கோயில்களையும், வருமான வர்ற கோயில்கள் எல்லாம் இவ்வளோ கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குது. இதை அடிக்கிறவங்க பூரா யாருன்னா பார்ப்பனர்களும் விஸ்வ இந்து பரிஷத்து ஆர்எஸ்எஸ்காரர்களாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நண்பர்களே, இந்தியாவில் வந்து இந்து மதம் சார்ந்த கோயில்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோயில் இருக்குது இந்தியாவில். அதில் சுமார் 4 லட்சம் கோயில்கள் பல்வேறு மாநில அரசாங்கங்களின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ பாக்கி இருக்கிற ஒரு 6 லட்சம் கோயில் தனியார் கையில் தான் இருக்குது. அதாவது இந்த மாதிரி மத வெறியர்கள், ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத் திருடர்கள் கையில் தான் அந்த கோயில்கள்லாம் இருக்குது. அப்படின்னா எவ்வளோ கொள்ளையடிப்பான்னு பார்த்துங்க. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு 10 கோயில், திருப்பதி, அந்த வைஷ்ணவ தேவி கோயில், ராமர் கோயில், மதுரா, அப்படிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் நிலையில் இருக்கக்கூடிய 10 கோயில்களுடைய
சொத்து மதிப்புமே 9 லட்சம் கோடி. 9 லட்சம் கோடி. நீங்கள் உதாரணத்துக்கு திருப்பதி கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பதி கோயிலுக்கு 3 லட்சம் கோடி இருக்குது. ஒரு மாநிலத்துக்கு கூட இவ்வளோ சொத்து இருக்காது. பொதுத்துறை அதெல்லாம் கணக்கெடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ சொத்து இருக்காது. அவை பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் இந்து மத கோயில்களில் குடியிருக்குது. அதனால தான் இவர்கள் திரும்ப திரும்ப விஸ்வ இந்து பரிஷத்து ஆர்எஸ்எஸ்லாம் என்ன திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காங்கன்னா கோயிலை எங்கள்கிட்ட விட்டுருக்கு. ஏற்கனவே 6 லட்சம் கோயில் இவங்க கையில் இருக்குது. அது பத்தாது, அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 4 லட்சம் கோயில் எங்கள்கிட்டே கொடுக்குது. நாங்கள் வகை தொகை இல்லாமல் அது முனாப்பிலியாக கொள்ளையடிக்கிறது எங்கள்கிட்ட விட்டுடுன்னு பேசிகிட்டு இருக்கலாம். இப்போ இதெல்லாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், இது குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவிலே அதிகமான கோயில் இந்து கோயில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 80,000 கோயில் இருக்குது இந்தியாவில், தமிழ்நாட்டில் மட்டும். அதில் கிட்டத்தட்ட 35,000-40,000 கோயில் அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. பாக்கியெல்லாம் தனியார் கையில் தான் இருக்குது. அப்போ இந்த கோயில் அல்லது நம்ம மக்களுடைய பக்தியை வைத்துக்கொண்டு இந்த கும்பல் எவ்வளோ கொள்ளையடிக்குதுங்கிறது பார்ப்போம். இவங்க கொள்ளையடிக்கிறது பெருசு அல்ல. இந்த பக்தி என்கிற பெயரால் நாட்டு மக்களுடைய மூளையை மழுங்கடித்து அந்த பக்தி என்கிற போதையிலே மூழ்கடித்து இவங்க அதிகாரத்தில் நிரந்தரமாக இருப்பதற்கும் கொள்ளையடிப்பதற்கு தான் பயன்படுத்துகிறார்களே தவிர இந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலையை பற்றி சிந்திக்க விடாமல் ஒரு பெரிய போதையில், இப்போ எல்லாரும் பேசிட்டான் போதை ஒழிக்கணும் போதை ஒழிக்கணும். போதையிலே பெரிய போதை மத போதை, கடவுள் போதை தான். இந்த கடவுள் போதையை வைத்து கொண்டு தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் அதிகாரத்திற்கு வருவது மட்டுமல்ல, அதிகாரத்திற்கு வருவதற்காக நாட்டில் கலவரங்களை கட்டவிழ்த்து விடுவதற்கும் சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துவதற்கும் எல்லா அயோக்கியத்தனங்களுக்கும் இந்த பக்தியையும் சாமியையும் கோயிலை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கொள்ளை என்பது ஏதோ பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்கிறதல்ல. இந்த கொள்ளைக்கு பின்னாலே அவர்கள் வைத்திருக்கிற மிகப்பெரிய சூழ்ச்சி சதித்திட்டம் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் அன்றைக்கி பராசக்தி வசனம் கலைஞர் இருந்த வசனம் நமக்கெல்லாம் தெரியும். கோயில் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கேள்வி கேட்டேன்னு சொல்லி சிவாஜி கணேசன் வசனம் பெறுவார். ஆகவே இன்றைக்கும் பெரியார் சொன்னார் இல்லையா, கடவுளை பரப்புவன் அயோக்கியன் என்று. இப்போ கடவுளை நம்புகிறவனும் கடவுளை வணங்குகிறவனும் முட்டாள்கள் என்பது நம் கண் முன்னாலே தெரியுது. ஆனால் கடவுளை பரப்புவன் அயோக்கியன் என்பதை நாம் பல நேரங்களில் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதனால் இந்த அயோக்கிய கும்பல் சாமி கோயில் மதம் என்கிற பெயரால் இந்த நாடு முழுவதிலும் பார்ப்பனர்கள் தங்களுடைய மேலாதிக்கத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்கும் மனு தர்மத்தை மறைமுகமாக நடைமுறைப்படுத்துவதற்கும் இந்த தேசத்தை பின்னோக்கி எடுத்துச் செல்வதற்கும் இந்த தேசம் முன்னேறாமல் தடுப்பதற்கும் எல்லா தேச விரோத செயல்களுக்கும் காரணமாக இருப்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபி உருவாக்குகின்ற இந்த மத போதை, கடவுள் போதை. கடவுள் பெயரால் இவர்கள் உருவாக்குகின்ற கோயில்களை பக்தர்களுடைய காணிக்கைகளை கொள்ளையடிக்கிற இந்த மகா கிரிமினல் நடவடிக்கைகள், இதெல்லாம் நாம் ஆர்எஸ்எஸ்ஸை ஏதோ ஒரு அமைப்பு என்பதாக புரிந்து கொள்ளக்கூடாது. அது ஒரு தேச விரோத மக்கள் விரோத அமைப்பு என்பதைத்தான் நாடு முழுவதும் கோயில்களில் நடக்கிற அயோக்கியத்தனங்கள் நமக்கு காட்டுகின்றன. நன்றி.